உடைந்த பாத்திரம். அல்லேலூயா. என் கணவனால உடைந்த பாத்திரம், என் பிள்ளைங்களால உடைந்த பாத்திரம், என் ஃப்ரெண்ட்ஸுங்களால உடைந்த பாத்திரம், காதலிச்சு ஏமாந்து போன உடைந்த பாத்திரம். அல்லேலூயா. நம்ம எங்க உடைக்கப்படுகிறோம்னா, யாரை நம்புகிறோமோ அவர்கள் நம்மளை கைவிட்டு ஏமாற்று போகும்போது நம்ம உடைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பொன் பாத்திரத்தையும் வெள்ளி பாத்திரத்தையும் அவர் அதிகமாய் நேசிக்காமல் இந்த மண் பாண்டத்தை தான் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் உருவாக்கும் போது எப்படியோ கையில உழைஞ்சு போச்சு. அவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம சபைக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு பக்கத்துல உடைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வார்த்தையினால, ஏமாற்றத்தினால, கடன் பிரச்சனையினால, வியாதினால நம்ம உடைக்கப்படுகிறோம். தேவன் சொல்கிறார், உடைஞ்சிச்சுப்பா. இப்போ நான் வளைஞ்சு கொண்டு இருக்கிறவன் வளைஞ்சு கொண்டு இருக்கும் போது என் கையிலே அது ஒடிஞ்சிச்சு, அது கொலைஞ்சு போச்சு. கொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குயவன் என்னத மண்ணை தூக்கி விசுரடிக்கல. வேண்டா நீ போ என்ற அந்த மண்ணை விசுரடிக்கல. மீண்டும் அவர் அந்த மண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் அந்த மண்ணை எடுத்து திரிகளை வைத்து மீண்டும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. இதை தான் நான் செய்கிறேன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அல்லேலூயா.